அப்போ நேற்று வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார், ஈரான் கட்டிப்பையும் போட்டு பட்டமாப்பையும் எல்லாத்தையும் செய்வேன்டி. அக்கோட ஈரான் பதிலை கொடுத்துருது. நீங்கள் ஏதும் அதை தொட்டு பாருங்கோ, அதுபோல் நாங்கள் செய்கிறத நாங்கள் செய்கிறோம். ஈரான் பதிலை கொடுத்துருக்கு எப்படின்னு சொன்னால், நீங்கள் வேண்டி தொட்டு பார்த்தா உங்களோட இருக்கிற நேரத்தோட மாதிரி இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தி செஞ்ச மாதிரி இருக்கிற சொத்து பற்றி இருக்கிற பேஸு ஒன்று அதை கொஞ்சம் தளிச்சோம், அதில் 10 மடங்கால் இப்போ முந்தி சொல்லிட்டு. அதோட ட்ரம்ப் கொஞ்சம் பயந்து பின் வாங்கிட்டார். நாங்கள் ஈரானோட ஒப்பந்தம் கொண்டு போட்டிக்கிறோம், அந்த ஒப்பந்தத்துக்கு ஈரான் இணங்கிக்கிறேன். அதை சொல்லி நாங்கள் ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு தான் இன்ஷால்லா இதுக்கு போகிறோம் அடிக்க இல்லைன்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து மடங்கிட்டார். அது ஏன்னு சொன்னால், ஈரானை பற்றி இவருக்கு தெரியும். அவங்களோட பங்கர் கணக்கு மிசைலையும் பங்கர் கணக்கு ட்ரோனையும் ப்ளூ சேவனையும் அல்பாத்தாவையும் ஜெஞ்சிலையும் எல்லாத்தையும் வச்சுட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி தொடங்கிச்சின்னு சொன்னால் இந்த யுத்தம் வந்து ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷமானாலும் போகும். அந்த நேரத்துக்கு யாருக்கு நஷ்டம்? இப்போ ஏற்கனவே ஹோர்மோஸை மூடி வச்சு 2ஆம் மாதம் 28ஆம் தேதி 3 ஹோர்மோஸ், இப்போ இன்றைக்கு வந்து 6ஆம் மாதம் 4 மாதம். இந்த மாதம் சாதாரணமாக 6ஆம் மாதம் 28ன்னு சொன்னால் 7ஆம் மாதம் தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னாலும் 4 மாதம் முடிஞ்சு இந்த மாதம் 28க்கு. அங்கால பாபுல் பந்தர் யமன் ஊதி கண்ட்ரோல் இருக்குது. இப்போ அதையும் மூடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான். அதே மூடின்னு சொன்னால் சவுதி, இஸ்ரேல், குவைட், கட்டார், ஓமான், பஹ்ரைன், துபாய், UAE எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை உண்டு இருக்குது. ஏன்னா அந்த வழியை தான் பாபுல் பந்த வழியாக சவுதி ஹோர்மோஸ் வழியாக என்ன வர்த்தகம் செய்கிறாங்க எல்லோரும். இப்போ ஏற்கனவே ஹோர்மோஸ் 6 மாதத்தில் மூடி பெண்ணை வச்சு எந்த செய்கிறேன்னு செஞ்சு கொள்ள இல்லாமல் இந்த நாடு பிரச்சனையால் பல கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரி விட்டு வெளிநாடுகள் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பிலிப்பீன், சைனா, சாதாரணமாக எல்லா நாடுகளும் பெரிய பெட்ரோல் சிக்கலில் பேத்துட்டிக்குது. அது சொல்லித்தான் இந்த ட்ரம்ப் வந்து இப்போ பின்வாங்கிக்கிறாரு. நாங்கள் அடிக்கலில் கொஞ்சம் பின்வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இதை தந்துக்கிறேன். ஆனால் ஈரான் வந்து அதை செருப்பால் அடித்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவும் பேசலை, அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தையும் பேசலை. இது சொல்கிற போய் அப்போ இந்த அளவுக்கு இந்த நாடுகள் விலகிக் கொள்ளணும். இந்த ட்ரம்ப் வந்து என்னமா இவாயத்தை வந்து பொய்ய சொல்கிறேன், அவனுக்கு நினச்சதான் அவன் சொல்கிறான். சரி, நீ என்ன ட்ரம்ப்ட நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டேன், ட்ரம்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணுமா, அது கொஞ்சம் மூளை காஞ்சிட்டு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட குடும்பம் அவங்களும் விலங்கி வச்சுக்கிட்டு இந்த உலகம் விலங்கி வச்சுட்டு இந்த மாதிரி தான் பேச்சுன்னு. ஈரான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, நீ அவனோட பிஸ்னஸ் பண்ண வேண்டியதை செய், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் கீக்கணும். மரக்கரையும் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் யுத்தம் வெடிக்கும். எங்கால வெடிக்க வேண்டியில்லை, விடிய வானவெடியில் வெடிக்கிற மாதிரி வெடிக்க வேண்டிய ஈரான் சொல்லி வச்சுக்கிறேன். சரி, இப்போ ட்ரம்ப் இந்த முடிவை சொல்லிக்கிறாரு. பார்ப்போம் இன்னும் 2 நாளில் யுத்தம் தொடங்குதா இல்லாட்டி பேச்சுவார்த்தையில் முடிதான்னு பார்ப்போம். நான் இந்த பேச்சுவார்த்தையில் முடிந்த அளவுக்கு வந்துக்கிறேன். இப்போ பாகிஸ்தான் நியூஸை கொடுத்துக்கிறேன், பாகிஸ்தான் ஷரீஃப் நியூஸை கொடுத்துக்கிறாரு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்னத்தை நடக்குது.